Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம class 12 exercise 2.1 ஓட second sum இந்த வீடியோல பார்க்க போறோம். sum பாருங்க I power 1948 minus I power minus 1869 னு கொடுத்திருக்காங்க. இது இப்ப என்ன பண்ண போறோம்? simplify பண்ண போறோம். ஓகேவா? இப்போ first என்ன பண்றீங்க அப்படினா இது தனியா நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிச்சு எழுத போறோம். அதே மாதிரி இது தனியா பிரிச்சு எழுத போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து போட்டுருக்கேன். exercise 2.1ல உள்ள சம்ஸ்லாம் போடுறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து சம் வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா? பாருங்க இப்போ I பவர் 1948 ஃபர்ஸ்ட் நான் இதை தான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து எழுதிக்கோங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 4ஓட மல்டிபிளாக எழுதணும். மேலே ஒரு நம்பர் என்ன பண்ணணும்? 4ஓட மல்டிபிளாக எழுதணும். ப்ளஸ் ரிமைண்டர் வரணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? 1948 டிவைட் பண்ணுங்க. 1948 4ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணோம் என்ன வரும்? 4 4s are 16 அப்படின்ட்டு வரும். 9 minus 6 நமக்கு என்ன வந்துருது? 3 வந்துருது. இந்த 4 அப்படியே கீழே இறக்கிடுங்க. அடுத்தது 8 4s are 32. இப்போ 4 minus 2 நமக்கு என்ன வந்துடும்? 2 வந்துடும். அந்த 8 அப்படியே கீழே இறக்கிடுங்க. நெக்ஸ்ட் 7 4s are 28. ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. இந்த குவாஷியன்ட் என்ன கிடைச்சிருக்கு? 487ங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடலாம்? I பவரில் இங்கே 4 எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இங்கே குவாஷியன்ட் எடுத்து இங்கே போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டு ரிமைண்டர் எடுத்து இங்கே எழுதிடணும். ஓகேவா? இப்போ 1948 நம்ம இப்படி எழுதிட்டோம். அடுத்தது I பவர் மைனஸ் 1869 எழுத போகிறோம். ஓகேவா? அதை எப்படி எழுதலாம்? திருப்பி 1869 என்ன பண்ண போறீங்க? டிவைட் பண்ண போறீங்க. 1869 4ஆ டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 4 4s are 16 வந்துடும். 8 minus 6ங்கிறது 2. இந்த 6 அப்படியே கீழே வந்துடும். அப்போ 26 ஆகிடுதா? அடுத்தது 6 4s are 24. இப்போ 6 minus 4 நமக்கு என்ன வந்து 2 வந்துடுது. 9 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. 7 4s are 28. அப்போ 9 minus 8 நமக்கு என்ன வந்துடும்? 1ன்ட்டு வந்துடுது. ஓகேவா? இப்போ 1869 எப்படி எழுதலாம்? இந்த மைனஸ்ங்கிறது அப்படியே இருக்கட்டும். பெரிய பிராக்கெட் போட்டுக்கோங்க. 4 into குவாஷியன்ட் 467 பிளஸ் ரிமைண்டர் 1. ஓகேவா? அதை எடுத்து போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம இப்படி எழுதிட்டோம். செகண்ட் டேர்மை இப்படி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுத்தையும் ஒன்றா எழுத போகிறோம். இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஃபுல் வேல்யூ எடுத்து எழுதணும். எழுதியாச்சா? மைனஸ் இங்கே உள்ள மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது I பவர் 4 பவர் 487 எழுதலாம் இல்லையா? எழுதியாச்சு. இன்ட்டு I பவர் 0 மேலே 2 ப்ளஸில் இருந்தால் என்ன பண்ணணும்? I பவரில் இன்ட்டில் எழுதிக்கணும். அப்போ I பவர் 4 பவரில் 487 வந்துடும். இன்டூ I பவர் இந்த 0 வந்துடுது. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே I போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் 4 அதாவது இந்த மைனஸ் வெளில இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் என்ன பண்ண போகிறோம்? உள்ளார மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது என்ன ஆகிடும்? இந்த ப்ளஸ் வேல்யூ என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடுது. அதே மாதிரி இந்த ப்ளஸ் 1ங்கிறதும் மைனஸ் 1 ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த I பவர் 4 487 I பவர் 0ஓட வேல்யூ என்னது? 1 மைனஸ் I பவர் இந்த மைனஸ் 4 உள்ளார போட்டுக்கோங்க. பவரில் 467 போட்டுருங்க. இன்டூ I பவர் மைனஸ் 1 போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. I பவர் 4ஓட வேல்யூ என்னது? 1. இப்போ I பவர் 4க்கு பதிலாக 1 பவர் 487 அப்படியே இருக்கு. இன்ட்டு 1 பண்ணால் நமக்கு என்ன வரும்? அதே வேல்யூ தான் வரும். அது போட தேவையில்லை. இந்த மைனஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. I பவர் மைனஸ் 4ஓட வேல்யூ என்ன? இதுதான் 1 தான். பவரில் 467 இருக்கு. இன்ட்டு I பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ என்னது? மைனஸ் I. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்கன்னு சொன்னது. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இதுக்கு நாங்கள் வேல்யூஸ்லாம் எழுதியிருக்கேன் பாருங்க. அதாவது I பவர் 0ஓட ஐயோட வேல்யூ 0. அதாவது I பவர் 0ஓட வேல்யூ 0. I பவர் 1ஓட வேல்யூ I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1. I கியூபோட வேல்யூ மைனஸ் I பவர் 4ஓட வேல்யூ 1. இந்த வேல்யூஸ் தான். ஓகேவா? இப்போ பாருங்க 1 பவரில் எத்தனை இருந்தாலும் என்னதுதான்? 1ன்ட்டு தான் வரும். மைனஸ் போட்டுக்குங்க. அடுத்தது 1 பவர் 467னா 1 தான் வரும். இந்த மைனஸ் I. இப்போ இந்த 1 அப்படியே இருக்கு. இங்கே மைனஸ் இந்த மைனஸ் நமக்கு என்ன வந்துடுது? ப்ளஸ் ஐங்கிறது வந்துடுது. ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? இந்த ஃபுல் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? இந்த ஃபுல் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 ப்ளஸ் ஐங்கிற ஆன்சர் வருது. ஓகேவாமா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து இப்போ ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் என்னென்ன சம் போட போகிறோம்
அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் தனியாக போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சம்ஸ் வந்து ஈஸியாகவே இருக்கும். எப்போதுமே மேக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு போடணும். புரிஞ்சுக்கிட்டு போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நமக்கு கரெக்டாக வரும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டெப்பு மறந்தால் கூட நமக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறது தெரியாது. ஓகேவா? அதனால் சம்மை வந்து புரிஞ்சுட்டு போடுங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு சம்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிருமா? ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.